செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தேர்தலில் கூட தனி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது எங்களுக்குள் எதுவுமே இல்லை. முதலமைச்சரை பொறுத்த மட்டும் நன்றி சொல்ல திருச்சிக்கு வந்திருந்தார். ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மை அரசு இல்லாட்டா கூட அவர் சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னார். அது சிறுபான்மை அரசா சிறுபான்மையினர் அரசா என்பதை அவர் கொஞ்சம் விளக்குன்னா நல்லா இருக்கும். சட்டமன்றத்தில் முதல் நாள் உரையிலே அவர் பேசினார். நாங்கள் சிறுபான்மையினர் அரசு அப்படின்னார். அது எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஆட்சி 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்னைக்கு தேதி 10, அதில் ஒரு 20 நாள், இதில் ஒரு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 23 நாளிலையும் 25 கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலையும் கஞ்சா நடந்துகிட்டே இருக்கு. படுகொலைகள் பார்த்தீங்கன்னா படுகொலை மட்டும் 15க்கும் மேற்பட்ட படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், அப்புறம் ஊழல். இப்பவும் இதுல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப எல்லா கடையிலையும் டாஸ்மாக் கடையிலுமே மாமூல் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அமைச்சரே சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம் அப்படி. முதலமைச்சர் கரூர்ல போய் முத கூட்டத்தில் பேசும்போதே 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? சரி, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற கருத்தை அது மறுத்து சொல்லலாம். எதிர்கட்சிகளுக்கு தங்களுடைய குறைகளை, ஆட்சியுடைய குறைகளை சொல்வதற்கு உரிமைகள் இருக்கிறது. அதை மறுத்து சொல்வதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, எங்களுக்கு வாயில வந்துடும் அப்படிங்கிறார். உண்டுதானே? ஒரு முதலமைச்சர் வாயில வரும்னா வாயில எது வரும் தெரியல. மக்களை யாருமே மக்களை தற்கொலைன்னு சொல்லல. எனக்கு உங்களுக்கு வாக்களித்தால் அவங்க நல்லவர்கள், எனக்கு வாக்களித்தால் தற்கொலை. மக்களை பற்றி யாரும் குறை சொல்ல. எவர் எப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எது வேணாலும் சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் வாயில வரும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை அது. இனிமேல் முதலமைச்சர் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.